ஹாய் ஹலோ கைஸ், நம்மள நிறைய பேர் ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டு யோசிச்சு கடைசியில் வாங்கின பொருளாக இருக்கும். அப்படி நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு வாங்கின பொருள் இதுதான். இது இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்க ஹாட் ஹேர் ப்ரஷ். இந்த ப்ராடக்ட் ஹேரை ஸ்ட்ரைட்டன் அண்ட் ப்ளோ ட்ரையுமே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா? நான் இப்போ தான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்னோட ஹேர் ரொம்பவே வெட்டாக இருக்குது, கொஞ்சம் கூட காயவே இல்லை. என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான சீரம் எடுத்து ஹேரோட லென்த்தில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஒரு நல்ல சீரம் தேடிட்டு இருந்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் பயோலேஜோட சீரம் வந்து ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகும். இந்த ஒரு சீரம் ஹேரை நல்லாவே ஷைன் ஆக்கி கொடுக்கும். ஆக்சுவலாக நான் தலை குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்னோட ஹேர் வந்து லைட்டாக ப்ரௌனாக தெரியும். இந்த சீரம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக பிளாக் ஆகிடும். அதனால எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஒரு ஹீட் ஸ்டைலிங் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலுமே ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். என்கிட்ட இருக்க ஒரே ஒரு ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரே வந்து இந்த பேர் அனாட்டமி பிராண்டில் தான் இருந்துச்சு. இது ஒன்று தான் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லாவும் ஒர்க் ஆகுது. இந்த ப்ராடக்ட்டில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட கன்சிஸ்டன்சி தான். நல்லா க்ரீமியாக ஒரு ஃபோம் மாதிரி இருக்கும். ஸோ ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தனிங்காக இருக்கும். ஸோ ஹேர் முக்கியம்னு சொல்லிட்டு ரொம்பவே கான்ஷியஸோடு இத்தனை வாட்டி தடவிட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோதான், என்னோடய ஹேரோட 2 சைட்லையுமே லென்த்தில் மட்டும் வர மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன். அந்த அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஹேர் வந்து இப்படி தான் இருந்துச்சு. எனக்கு வந்து என்ன மாதிரி ஒரு ஹேர் டைப்னால் லைட்டாக ஃப்ரிஸியாக இருக்கும் அண்ட் எல்லா முடியுமே ஒன்று ஒன்றா ஒட்டிக்கும். ஒரு மாதிரியாக ஒரு 10 to 15 ஹேர்ஸ் வந்து ஒரு பஞ்ச் மாதிரி ஆகிடும், அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த ப்ராடக்ட்டே மெயினாக வாங்கினேன். அண்ட் ஒரு வாட்டி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக டீடேங்கிள் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போலாம் இந்த நீம் கோம் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி கோம் யூஸ் பண்ணால் வந்து ஹேர் டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லியிருந்ததுனால இந்த மாதிரி நீம் கோம் யூஸ் பண்ணாவாச்சும் ஹேர் லாஸ் ஆகுதுன்னு பார்த்தா இதுலேயுமே ரொம்ப ஹேர் லாஸ் ஆகுது. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ முடி கொட்டுது. இவ்வளோ முடி கொட்டினா போக போக மொட்டை அடிக்கிறது தவிர வேறு வழியே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் என்னோடய போஸ்ட்மார்ட்டமில் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா ஆரம்பத்தில் டாக்டர்ஸ்லாம் அந்த அயன் டேப்லெட்ஸ் அந்த கால்சியம் டேப்லெட்ஸ்லாம் போட சொல்லுவாங்க. நான் அதை அவ்வளோவா போடலை, ரொம்பவே கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன் அந்த விஷயத்தில். ஸோ அதனால தான் வந்து இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் லேட்டராக தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஃபைனலாக நான் ஆசையாக வாங்கின ப்ராடக்ட் வந்து எடுத்துக்கிட்டேன். எடுக்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அண்ட் வந்து இது எனக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவே இல்லை. அண்ட் வந்து நான் சுவிட்சுமே போட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்தால் இது வந்து வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் நான் வந்து திறந்தே பார்க்கல. நான் வந்து ரொம்ப நாள் இப்போ வீடியோ எடுக்கிறதுக்காக தான் சரி ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வழியாக என்ன பண்ணுறதுன்னு பார்த்து எனக்கு வந்து ஐடியாவே இல்லை. அதுக்கப்புறம் என் தம்பி தான் சைட்லேருந்து சொல்லியிருந்தான் அது இப்படி ட்விஸ்ட் பண்ண ஆன் ஆகும்னு சொல்லிட்டு. அண்ட் ட்விஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஆன் ஆகிடுச்சு. அதில் வந்து சவுண்ட் வந்து ரொம்பவே ஒரு மாதிரியாக ஒரு பெரிய சவுண்டு மாதிரி லவுடாக நாய்ஸ் வந்துச்சு. அண்ட் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் தான் வச்சுருந்தேன். கோம் பண்ண ஆரம்பித்தப்போ எனக்கு வந்து என்ன ஒரு ஃபீல்னால் இந்த ஹேர் டூல் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக முடி கொட்டும் அப்படின்ற ஒரு இதுலேயே வந்து பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் வந்து அவ்வளோவா இருந்த மாதிரி தெரியல. அண்ட் போக வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து செகண்ட் ஸ்பீட் வச்சு பண்ணிகிட்ருப்பேன். நானும் போக போக ஒரு வழியாக ஹேர் ஸ்ட்ரெயிட் ஆகும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ட் என்னோடய ஹேரோட எண்ட் வரைக்குமே நான் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு வந்து மேலே வந்து ஓரளவுக்கு கேமரா காட்டுறேன் பாருங்கள், மேலே வந்து ஓரளவுக்கு வந்து ஆன மாதிரி தெரிஞ்சுது. பட் கீழே ஆகிறது தானே முக்கியம். கீழே தான் எனக்கு வந்து ரொம்பவே ஃப்ரிஸியாக இருக்கும். ஸோ கீழே வந்து நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு வழியாக ஒரு சைட் பண்ணிகிட்ருக்கப்போ எனக்கு வந்து அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைட் இல்லை. ஒரு வேளை நம்ம வந்து லெவல் வந்து கம்மியாக வச்சதுனால தான் இப்படி ஆகிடுச்சோ சொல்லிட்டு நெக்ஸ்ட் சைட் ஸ்டார்ட் பண்ணுறப்போ சரி தேர்ட் ஸ்பீட்லலாம் வச்சு பண்ணால் ஸ்பீடாகுமோன்னு சொல்லிட்டு செட்டிங்ஸ் வச்சு இது வந்து ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தேர்ட் செட்டிங்ஸில் வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு அது பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் வந்து ஒரு வாட்டி செக்குமே பண்ணிக்கிட்டேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு அவ்வளோவா ஹாட்டாக வந்த மாதிரி தெரியல, கொஞ்சம் லைட்டாக வார்ம் அண்ட் கூலாக வந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. அண்ட் தேர்ட் செட்டிங்ஸ் வரப்போ நல்லாவே ஒரு ஹாட்டாக வந்துச்சு. சரி அதை வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த சைடு ஹேரை வந்து பண்ணேன். அண்ட் இந்த மாதிரி பண்ணுறப்ப எனக்கு ஒரு டவுட்டுமே இருந்தது, ஒரு வேளை நம்ம ஹேர் பார்ட்டிஷன் எடுத்து பண்ணால் நம்ம வந்து ஈஸியாக பண்ணலாமோ அப்படின்னும் தெரியல. சரி நம்ம வந்து ஃப்ரண்ட் சைட் பண்ணால் தான் இப்படி இருக்கும், சரி பின்னாடி இருந்து ஒரு மாதிரி பார்லர்லாம் வந்து ப்ளோ ட்ரை பண்ணுறப்பெல்லாம் பண்ணுவாங்களா அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து பண்ணப்போ எனக்கு வந்து ஹேரில் ரொம்பவே சிக்கிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியல, அதுலேயே அவ்வளோ முடி வந்துச்சு. ஆல்ரெடி இருக்க ஹேர் லாஸில் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. சரி இருந்தாலும் ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிட்டோம், அதை வந்து நம்ம முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு மறுபடியுமே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து இந்த சைடாச்சும் ஓரளவுக்கு வந்து ஹேர் வந்து நான் வந்து வெட் ஹேரில் தான் பண்ணவே ஆரம்பித்தேன். இந்த சைடாச்சும் ஹேர் வந்து ஓரளவுக்கு காஞ்ச மாதிரி இருந்தது. இந்த சைட் பண்ணுறப்போ
ரொம்பவே பின்னாடிலாம் காயாத மாதிரியே இருந்தது. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டூல் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுனே ஒரு ஐடியாவே இல்லாமல் பண்ணிகிட்ருந்தேன். சரி கடைசியாக ஒரு ஐடியா வந்துச்சு. பார்லரில் தான் இந்த ஃப்ரண்ட் சைடு வந்து கட் பண்ணிட்டதுக்கப்புறம் அவங்க வந்து ப்ளோ ட்ரை பண்ணுவாங்க. அதனால நம்ம வந்து கொஞ்சம் பார்ட்டிஷன் மாதிரி எடுத்து பண்ணலான்னு பண்ணேன். அண்ட் எனக்கு வந்து ரிசல்ட் வந்து ரொம்பவே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. என்னோடய ஹேர் வந்து லைட்டாக வால்யூம் ஆன மாதிரி தெரிஞ்சுது. ஸோ இந்த சைடுமே பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். அண்ட் பண்ண வந்து எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து லைட்டாக ஒர்க் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது. இந்த சைடு ஃப்ரண்ட்டில் மட்டும் லைட்டாக வால்யூம் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது. சரி நம்ம அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஹேர் வந்து நம்ம வந்து பார்ட்டிஷன் எடுத்து பண்ணால் தான் வந்து இந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு பார்ட்டிஷன் எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். சீரியஸாகவே சொல்கிறேன், இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலிங் டூல்ஸ்லாம் அதுவும் யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் இது வரைக்கும் நான் ஓனாக வந்து ஹேர் ஸ்டைலிங் டூல் அவ்வளோ யூஸ் பண்ணதில்லை. நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது. எனக்கு ஹேர் ஸ்டைலிங் டூல்லாம் வந்து என்னோடய தங்கச்சி தான் பண்ணி விடுவா. சரி இந்த வாட்டி நம்மளே இந்த ஈஸியாக தானே இருக்கும்னு சொல்லிட்டு இது வச்சு நான் பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் ரொம்ப பெருசாக போராடி 2 சைடுமே என்னோடய ஹேர் ஸ்டைலிங் டூல்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட ரிசல்ட் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு ஹேர் வந்து நல்லாவே காஞ்சிருந்தது. அந்த நான் சொன்ன மாதிரி ஹேர்லாம் வந்து ஒட்டி இல்லாமல் நல்லா வந்து கொஞ்சமாக பிரிஞ்சு ஹேர் வந்து லைட்டாக டென்ஸான மாதிரியே இருந்துச்சு. அண்ட் நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, எனக்கு வந்து லைட்டாக ஹேர் சில்கியான மாதிரி ஃபீல் ஆச்சு. என்னவோ எனக்கு தெரியல, நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து இந்த மாதிரிலாம் மண்டையில் தோணுதா இல்லைனா நிஜமாவே அப்படிலாம் தோணுதா தெரியல. ஆக்சுவலாக அந்த சீரம் யூஸ் பண்ணாலே லைட்டாக ஹேர் சில்கி ஆகும். அதுவும் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஹேர்லாம் வந்து லைட்டாக பிரிஞ்சு நல்லா ப்ளோ ட்ரை ஆனதுனால ஹேர் வந்து நல்லாவே சில்கியாக தெரிஞ்சுது. கடைசியாக பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் 2 சைடுமே நான் 3/4 கிட்ட பண்ணிட்டேன். என்னோடய ஹேரோட ரிசல்ட் இப்படி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டுக்கும் இப்போக்கும் ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் பின்னாடி வந்துட்டு எனக்கு சுத்தமாக பண்ணவே வரல. முன்னாடிக்குமே பின்னாடிக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது. அதனால தான் நான் பின்னாடி வந்து ரொம்பவே கான்சன்ட்ரேட் எடுத்து பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா முன்னாடி வந்து நம்ம ஈஸியாக எல்லா ஹேர் ஸ்டைல் டூலுமே வந்து யூஸ் பண்ணிடுவோம். பின்னாடி யூஸ் பண்ணுறது தான் கஷ்டம். ஸோ பின்னாடி வந்து ரொம்பவே பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ஃபைனலாக நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ண வரைக்கும் போகுதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அண்ட் என்னோடய ரிசல்ட் வந்து நானே வந்து கேமராவில் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஒரு விதமான ஹாப்பினஸ் கிடச்சிச்சு. என்னோடய ஹேர் வந்து ரொம்பவே வெட்டாக இருந்தது, அதுவும் காஞ்சிடுச்சு. அண்ட் வந்து ரொம்பவே வந்து ஸ்டிக்கியாக இல்லாமல் ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் கொஞ்சமாக வந்து ஸ்ட்ரெயிட்டுமே ஆச்சு. பட் இதோட ஸ்டே எப்படி இருக்குன்னு வந்து எனக்கு சொல்ல தெரியல. அண்ட் எவ்வளோ தூரத்துக்கு ஸ்டே ஆகணும் தெரியல. இந்த வீடியோ எடுக்கும்போது தான் எனக்கு தோணுச்சு, சரி நம்ம ஹேர் ஸ்டைலிங் வீடியோ தான் பண்ணுறோம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணுற ஹேர் ஸ்டைலிங் டூல்ஸ்லாம் காட்டிடலாமேன்னு சொல்லிட்டு காட்டியிருந்தேன். ஆக்சுவலாக இந்த எல்லா டூல்ஸுமே வந்து நான் வந்து அடிக்கடி வாங்க மாட்டேன். நான் வந்து ஆதி காலத்துலேருந்து வச்சுருந்த எல்லாமே டூல்ஸ் தான் இது. சரி அதையும் காட்டிடலான்னு சொல்லிட்டு காட்டுறேன். இது வந்துட்டு ஃபிலிப்ஸ் பிராண்ட்லேருந்து ஒரு ஹேர் ஸ்டைலிங் டூல்ஸ். இதில் வந்து ரொம்பவே லாங்கான ஒயர் கொடுத்துருந்ததுனால எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். இது வந்து ப்ரொஃபஷ்னல் லைனில் ஒரு பேசிக்கான டூல் தான். ஆக்சுவலாக எனக்கு எப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் வந்து நிறைய யூஸஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ தட் ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும். அதுக்காக நான் தேடிட்டு இருக்கப்போ பார்த்த ப்ராடக்ட் தான் வந்து இது வந்து வேகாவோட 3-in-1 ஹேர் ஸ்டைலர். இந்த ஒரு ப்ராடக்டில் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம், க்ரிம் பண்ணிக்கலாம், கேர்லுமே பண்ணிக்கலாம். இது வந்து நான் வந்து ரொம்பவே யூஸ் பண்ணி பழசாயிடுச்சு. எனக்கு வந்து ஹேர் ஸ்டைலிங்னா என்னன்னே தெரியாதப்போ இது வாங்கினேன். அண்ட் இதை வச்சு நிறையவுமே லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே கனெக்டான ஒரு ஸ்டைலர். இப்போ நம்ம தூரமாக ஃபங்க்ஷன் போகிறோன்னா நம்ம வந்து எல்லா ஹேர் ஸ்டைலிங் டூலுமே வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அப்போ வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும். இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இதோட வந்து பெயிண்ட் வந்து உறிஞ்சிடுச்சு. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பட் இருந்தாலும் வந்து இது வந்து நான் ரொம்பவே சூப்பராக யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஒயரோட லென்த்துமே நல்லா ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒயரோட லென்த் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வாங்கின ப்ராடக்ட்லேயே எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகி நான் சாட்டிஸ்ஃபைடான ப்ராடக்ட் இது தான். அண்ட் இதெல்லாம் போக நான் வந்து இதெல்லாம் வாங்கி சின்ன வயசில் வாங்கினதுனால அதெல்லாம் எனக்கு ஓகேவாக இருந்தது. அண்ட் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் ரெக்ரெட்டாக இருந்துச்சு. சரி நம்ம ப்ரொஃபஷ்னலான ஒரு ஹேர் ஸ்டைலர் டூலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் இந்த டார்லாண்ட் கம்பெனிலேருந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ஹேர் ஸ்ட்ரைட்னர் தான் வாங்கியிருந்தேன். அண்ட் ப்ரொஃபஷ்னல் தான் சொல்கிற அளவுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து அவ்வளோ ப்ரீமியமாக இருக்கும். அந்த பிளேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஒயருமே ரொம்ப நீட்டு. அதுக்கப்புறம் ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு.
அண்ட் அந்த ஹீட் அட்ஜஸ்ட்மே வந்து நம்ம வந்து டச்சில் பண்ணிக்கலாம். எனக்கு தெரியல, ஹீட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து 230 டிகிரி செல்சியஸ் கிட்ட இருக்கும். அண்ட் நான் வந்து எப்பயுமே 180 தாண்ட மாட்டேன். இது வந்து ஹேர் பார்ட்டிஷன் எடுத்துட்டா சிங்கிள் ஸ்ட்ரோக்லேயே நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். அதனால எனக்கு வந்து இது வந்து நான் வாங்கின ஹேர் ஸ்டைலிங் டூல்லேயே த பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அண்ட் நான் வாங்கின ப்ராடக்ட்லேயே ஒரு முக்கியமான ப்ராடக்ட் காட்ட மறந்துட்டேன். நான் வந்து கேர்ள்ஸ் அவ்வளோவா பண்ண மாட்டேன். எனக்கு வந்து டாங்ஸ் பண்ண பிடிக்கும். ஹேர் ஃப்ரீ ஹேராக விட்டுட்டு கீழே மட்டும் லைட்டாக கேர்ள் பண்ணுற மாதிரி பிடிக்கும். ஸோ அது வந்து ஸ்டே ஆகிறதுக்காக இந்த டேஃப்லேருந்து ஒரு மூஸ் வாங்கியிருந்தேன். இது என்னோடய மெட்டர்னிட்டி ஷூட்டில் இதில் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வந்து நல்லா இப்படி ஷேக் பண்ணிவிட்டு நம்ம கையில் வச்சா இந்த மாதிரி ஒரு ஃபோம் மாதிரி வரும். அதை எடுத்து அந்த கேர்ள்ஸில் பண்ணிட்டா கேர்ள் வந்து ரொம்பவே ஸ்டே ஆகும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.